வணக்கம். சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. இன்றைய தலைப்புச் செய்திகள். உதவித்தொகை பெற்ற எரிபொருள்களுக்கு சிறப்பு அடையாள அட்டை விரைவில் அறிமுகம். புறநகர் தொழில் முனைவோரின் தயாரிப்புகள் அனைத்துலக சந்தையை ஊடுருவும், அதற்காக நிதி ஒதுக்கப்படும். நிலவை நோக்கி பயணிக்கிறது சந்திரயான் 3, இந்திய விண்வெளி வரலாற்றில் புதிய மைல்கல். நெல் விவசாயிகளின் நலன் பேணப்படும். அவர்களின் வருமானத்தை உயர்த்தும் கடப்பாட்டையும் ஒருமைப்பாட்டு அரசாங்கம் உறுதிப்படுத்தியது. ஈராண்டுகளில் 5 சாகுபடியை கொண்ட நெல் பயிரிட்டு முன்னோடி திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். முடா வேளாண் முன்னேற்ற வாரியம், மடா, கிடா மாநில ஜகாத் வாரியம் ஆகியவை நெல் விளைச்சலை அதிகரிக்கும் முனைப்பில் கைகோர்த்துள்ளன. நெல் சாகுபடி பகுதிகளில் அடிப்படை வசதிகளை தரம் உயர்த்த 300 பில்லியன் ரிங்கெட் தேவைப்படுகிறது. எனவே ஈராண்டுகளில் 5 சாகுபடிகளை மேற்கொள்ளும் திட்டத்துக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என விவசாயிகளை பிரதமர் கேட்டுக்கொண்டார். நெல் விவசாயிகள் மாதத்துக்கு 1800 ரிங்கெட்டுக்கும் மேல் வருமானம் ஈட்டுவதே தமது தலைமையிலான அரசாங்கத்தின் இலக்கு என்றும் அவர் விவரித்தார். கிடா மாநில அளவிலான குடியானவர்கள், பண்ணையாளர்கள், மீனவர்கள், ரப்பர் மர தொழிலாளர்கள், சிறு தோட்டக்காரர்கள் ஆகியோர் பங்கேற்ற மடானி பரிவு திட்டத்தில் டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். கிடாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் சுங்கைப்பட்டாணியில் புறநகர் தொழில் முனைவோர் கூறு விழாவை தொடக்கி வைத்தார். அங்கு பேசிய அவர், புறநகர் தொழில் முனைவோர் தயாரிப்புகளை அனைத்துலக சந்தையில் பேரளவில் அரசு விளம்பரப்படுத்தும் என்ற உத்தரவாதத்தை முன்வைத்தார். அதேவேளை அந்த தயாரிப்புகள் தரமானவையாகவும் தூய்மையாகவும் இருப்பதுடன் அயல் நாட்டு சந்தைகளில் நுழையும் அளவுக்கு கவரக்கூடிய வகையில் பொட்டலமிடப்பட வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். அத்தகைய பொருள்களை துபாய், சவுதி அரேபியா, ஐரோப்பா ஆகியவற்றில் சந்தைப்படுத்துவதற்கான ஒதுக்கீட்டையும் அரசு வழங்கும் என டத்துஸ்ரீ அன்வார் உறுதியளித்தார். பட்டப்படிப்பு மாணவர்கள் உட்பட இளைஞர்களை அணுகும் அரசாங்கத்தின் முயற்சிகளை எத்தரப்பும் சிறுமைப்படுத்த வேண்டாம். இளைஞர்களின் தேவையை கண்டறிந்து அரசு அதனை நிறைவேற்றும் நோக்கத்தில் அந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் தெளிவுபடுத்தினார். திங்கள் முதல் வெள்ளி வரை கோலாலம்பூரிலும் புத்ராஜயாவிலும் அலுவலகத்தில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் தமக்கு வார கடைசியில் மக்களை, குறிப்பாக இளைஞர்களை சந்திக்கும் வாய்ப்பு மனதுக்கு ஆறுதல் தருவதாக டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இதன் வழி உயர்கல்வி 6ஆம் படிவம், பன்னுட்ப கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் ஆகியோரின் மன உணர்வையும் தேவையையும் அறிந்து கொள்ள இயல்வதாக அவர் கூறினார். அத்தகைய சந்திப்புகள் வாயிலாக அறியப்படும் சிக்கல்கள் உடனடியாக தீர்க்கப்படுவதையும் பிரதமர் சுட்டினார். பிளவுபடுத்துவது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது, ஆட்சியாளர் கழகத்துக்கு மதிப்பளிக்காதது ஆகிய விவகாரங்களை எழுப்புவது சட்டப்படி குற்றம். நாட்டில் கருத்துரிமை இருப்பினும் அரசமைப்புக்கு முரணாக அது இருக்கக்கூடாது என பிரதமர் துறையின் சட்ட கழக மறுமலர்ச்சிக்கான அமைச்சர் டத்துஸ்ரீ அசாலினா ஒத்மான் சையத் நினைவுறுத்தினார். ஸ்லாங்கோ மந்திரி பசாரை தேர்வு செய்வதில் அம்மாநில ஆட்சியாளர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஸ் ஷாவின் ஆற்றல் குறித்து கிடா மந்திரி பசார் டத்துஸ்ரீ முகமது சனுசி மட்னு பரப்புரை ஒன்றில் கேள்வி எழுப்பியிருந்தார். எவராயிருப்பினும் இத்தகைய அவதூறு அரசமைப்பு படி குற்றமே என அமைச்சர் தமது ட்விட்டரில் குறிப்பிட்டார். அரசியல்வாதிகளின் இத்தகைய பேச்சுகள் மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தி குறிப்பாக தேர்தலின் போது குழப்பத்துக்கு இட்டுச் செல்லும். மன்னிப்பு கோரினாலும் சட்டத்தின் அடிப்படையில் அது குற்றமே என டத்துஸ்ரீ அசாலினா சுட்டினார். டத்துஸ்ரீ முகமது சனுசியின் அந்த கூற்று தொடர்பில் ஸ்லாங்கூர் அரச மன்ற உறுப்பினர் 5 நேற்று போலீஸ் புகார் செய்தனர்.
இவ்வேளையில் டத்துஸ்ரீ முகமது சனூசிக்கு எதிராக போலீஸ் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என பிரதமர் துறையின் சட்டக்கழக மறுமலர்ச்சி துணை அமைச்சர் ராம் கர்பால் சிங் வலியுறுத்தினார். அந்த கெடா மந்திரி பசா ஸ்லாங்கோ ஆட்சியாளரை சிறுமைப்படுத்தியது தொடர்பில் இதுவரை 30க்கும் மேற்பட்ட போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. புகார்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் பொறுப்பை போலீசிடமே விட்டுவிடுவதாகவும் ராம் கர்பால் குறிப்பிட்டார். நெக்ரி செம்பிலானில் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 756 பேர் மைலேசின் B2 திட்டத்தின் வழி பயனடைந்துள்ளனர். அவர்களில் 363 பேர் பூர்வ குடியினர் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். வேலை வாய்ப்புகள், கல்வி, பொருளாதாரம் முதலிய நோக்கங்களுக்கு B2 வாகன உரிமம் புறநகர் மக்களுக்கு பெரிதும் துணை புரிகிறது. அதனை ஒருமைப்பாட்டு அரசு உணர்ந்திருப்பதாக அமைச்சர் கூறினார். இந்த திட்டத்தின் வழி போக்குவரத்து துறையும் வாகனமோட்டும் பயிற்சி கழகங்களும் மக்களின் குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளுக்கே செல்கின்றன. அவர்களுக்கான பயிலரங்கும் தேர்வும் அவர்கள் இருப்பிடங்களுக்கு அருகே நடத்தப்படுவதால் வாகன உரிமம் பெற வெகு தூரம் மக்கள் பயணிக்கும் தேவையிராது என்பதை அவர் கோடிக்காட்டினார். B40 தரப்புக்கு வாகன உரிமம் பெற உதவும் அதேவேளை அவர்களின் சமூக பொருளாதாரத்தையும் வேலை வாய்ப்புகள் வழி வருவாயையும் பெருக்கும் அரசின் முனைப்பாக மைலேசின் திட்டம் அமைகிறது. ஜலபு ஒராங் தீத்தி மண்டபத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான மைலேசின் B2 திட்டத்தை தொடக்கி வைத்த லோக் ஊடகத்தாரிடம் பேசினார். அதில் போக்குவரத்து அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்து எம் ஜனா சந்திரனும் சாலை போக்குவரத்து துறை தலைமை இயக்குநர் ரோஸ்பியாகோஸ் தாஹாவும் கலந்து கொண்டனர். பேன் போர்னியோ நெடுஞ்சாலையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதன் நிர்மாணிப்பு பணி தற்போது இறுதி கட்டத்தில் இருப்பதை துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் கோடிக்காட்டினார். அந்த நெடுஞ்சாலை நெடுகிலும் U வளைவுக்கு மாற்றாக P வளைவு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை இன்னும் மக்கள் பயன்படுத்த பழகா நிலையில் விபத்துகள் அங்கு நேர்வதை துணை பிரதமர் சுட்டினார். 4 பயண பாதைகளுடன் 2 வழி போக்குவரத்து சாலை கொண்ட சரவாக்கின் முதல் நெடுஞ்சாலையாக பேன் போர்னியோ விளங்குகிறது. ஜனவரி தொடங்கி கடந்த ஜூன் வரை அந்த நெடுஞ்சாலை விபத்துக்கு 355 பேர் பலியானதை குறிப்பிட்ட அவர் அதுபோன்ற விபத்துகள் கவலையளிப்பதாக கூறினார். முன்னதாக பேன் போர்னியோ நெடுஞ்சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் வேக கட்டுப்பாட்டை மீறி வாகனம் செலுத்துதல், எதிர் திசைகளில் வாகனம் ஓட்டுதல், சாலை தடுப்புகளை மீறி ஓட்டுதல் முதலியவை விபத்துக்கான காரணங்களாக அமைவதாக விளக்கினார். கூச்செங்கின் மக்கள் நிகராளிகள் இன்றைய பேன் போர்னியோ நெடுஞ்சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் கலந்து கொண்டனர். இந்த இயக்கம் சரவா முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என டத்துஸ்ரீ ஃபடிலா சொன்னார். திரங்கானுவில் பாழடைந்த நிலையில் இருக்கும் 4 சுகாதார கிளினிக்குகள் சீரமைக்கப்படுகின்றன. அவற்றில் மீண்டும் மின் கம்பிகளை பொருத்தவும் முறைமையை மேம்படுத்தவும் 2 லட்சம் ரிங்கிட் அங்கீகரிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா அறிவித்தார். திரங்கானு சுகாதார இயக்குநரின் கோரிக்கைக்கு செவிமடுத்து இந்த தொகையை அங்கீகரிப்பதாக அமைச்சர் கூறினார். செபராங் தாக்கேர், புக்கிட் துங்கால், டேசா பெங்காடாங் பாரு, டேசா மேடான் ஜயா ஆகிய சுகாதார மையங்கள் சீரமைக்கப்படுகின்றன. அதேவேளை சீரமைக்கப்பட வேண்டிய மேலும் 112 கிளினிக்குகளும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. சுகாதார கிளினிக், புறநகர் கிளினிக், பல் கிளினிக் ஆகியவற்றை உட்படுத்திய அவற்றில் 56 கிளினிக்குகளை சீரமைக்க 89 லட்சம் ரிங்கேட் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டினார். திரங்கானுவில் சீரமைக்கப்பட்டு வரும் டேசா புலாவ் பஹாகியா கிளினிக்கை பார்வையிட்ட பின் டாக்டர் ஜலேஹா ஊடகத்தாரிடம் பேசினார். RON 95 பெட்ரோல் உதவித் தொகை வழங்கப்பட்ட டீசல் ஆகியவற்றை வாங்க சிறப்பு அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்படக்கூடும். அது தொடர்பில் கலந்துரையாடப்படுவதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் ஃபுசியா சாலே தெரிவித்தார்.
அடுத்த ஆண்டு தொடங்கி செயலாக்கம் காணவிருக்கும் முதன்மை தரவு மைய நடைமுறை படுக்கு ஏற்ப அந்த நடவடிக்கை அமைவதை துணை அமைச்சர் சுட்டினார். தொடர்புடையோரின் ஊதியம் கண்டறியப்படும் அதேவேளை அவர்கள் பயன்படுத்தும் ஊர்தியின் ஆற்றல் தன்மையும் போக்குவரத்து துறையின் வாயிலாக அறியப்படும். அதன் பின்னர் அவர் அந்த அடையாள அட்டையை பெற தகுதியானவரா என்பது முடிவு செய்யப்படும். மலேசிய புள்ளியியல் துறையின் கீழ் இயங்கும் படு அந்த அட்டை பெறுநரின் தரவுகளை ஒருங்கிணைத்து ஈற்றைப்படுத்தும் என அவர் கோடிக்காட்டினார். கோத்தபருவில் நடமாடும் ரஹ்மா விற்பனை திட்டத்தை தொடக்கி வைத்த ஃபூசியா செய்தியாளர்களிடம் பேசினார். ஸ்லாங்கூர் ஷஸ்தா உதவி அமைப்பு வட்டி முதலிகளிடம் சிக்கி தவிப்போருக்கு கை கொடுக்கும் அரசு சாரா இயக்கம். அதன் சீரிய முயற்சியில் ஏறத்தாழ 8,000 பேரின் கடன் சிக்கல் தீர்க்கப்பட்டுள்ளது. COVID-19 பெருந்தொற்றின் சீற்றத்தால் வேலை இழந்த பலர் வட்டி முதலைகளை நாட வேண்டிய கட்டாயத்துக்கு இலக்காகினர். அவர்கள் விதிக்கும் அநியாய வட்டி வகிதத்தால் பலர் உயிரை மாய்த்து கொள்ளும் நிலைக்கும் தள்ளப்பட்டனர். அந்த அவலத்தை காண பொறுக்காத ராம்ஜி ஷஷ்டா 2019 ஆண்டு ஸ்லாங்கூர் ஷஷ்டா உதவி அமைப்பை நிறுவினார். அரசின் உதவியுடன் கடன் சிக்கலில் தத்தளிக்கும் எவராக இருப்பினும் அவர்களுக்கு உரிய தீர்வை கண்டு வருகிறார் ராம்ஜி. ஒரு நல்ல முறை அப்ரோச் பண்ணுறதுனால அவ்வளோ பெரிய பாதிப்பு எங்களுக்கு இல்லை. நம்ம கேபிகேத்தி லைசன்ஸ் வச்சுருக்கோம். அதாவது பிஞ்சாமான் வாங் பெல்லிசிங் அவங்க கேபிகேத்தி லா கவர்மெண்ட் லா 1.5% per month 18% per annum இதுதான் கொடுக்க சொல்லி அந்த லைசன்ஸ் வெளியாயிருக்கு. ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம்னா அந்த லைசன்ஸ் என்ன முறையில் சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கோம் அந்த முறையில் நம்ம உதவி செஞ்சு வெளியாக்கி கொடுக்குறோம். அவரின் அந்த உன்னத முயற்சிக்கு பலரும் தோள் கொடுத்திருக்கின்றனர். ஸ்லாங்கூரை மட்டும் மையமாக கொண்டிருக்காமல் அந்த உதவி அமைப்பு அதன் சிறகை நாடு முழுவதும் விரிக்கிறது. சஸ்தா கூட கூட்டு சேர்ந்து இதுமாரி இப்போ லோன் எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இன்சூரன்ஸ் கொடுப்பேன். இதுமாரி அவங்களுக்கு லைஃப் கற்பூர்த்தி அது நான் கொடுப்பேன் அவங்களுக்கு. ஸோ திடீர்னு வச்சிங்களேன் அவங்க நம்மகிட்ட அவங்க உதாரணத்துக்கு ஒரு 30,000 வெள்ளி 50,000 லோன் எடுக்குவேன். அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் பாலிசி நான் கொடுப்போம். அது 2 சலுகை தான் அதில் நம்ம கொடுப்போம். அதுமாதிரி ஒன்று லைஃபு இல்லாட்டி இன்னொன்று டோட்டல் பெர்மனன்ட் டிசேபிலிட்டி. இடத்தவங்க அவங்களுக்கு எதுவும் ஒன்று ஆச்சுன்னா அந்த காசை யார் அவங்களுக்கு கேரண்டோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த காசை நாங்கள் ஒப்படைச்சிருவோம். எவ்வளோ அங்கே கட்ட வேண்டியது இருக்கோ அந்த லோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க அந்த உதாரணத்துக்கு ஒரு 10,000 வெள்ளி இருக்குங்களா 10,000 வெள்ளி கட்டிட்டு அவங்க 20,000 வெள்ளி அவங்க வச்சுக்கலாம் அந்த கேரண்டோ. ஒவ்வொரு நாளும் கோலாலும்பூர் செந்தூலில் இருக்கும் ஸ்லாங்கூர் ஷஷ்டா உதவி அமைப்பை தேடி 10க்கும் மேற்பட்டோர் வருகின்றனர். தம்மை நாடி வருவோர் கூறும் பிரச்சனைகளை ராம்ஜி பொறுமையுடன் செவிமடுக்கிறார். நானே பிரச்சனை இருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட காசை கட்டி அப்போ அங்கே போயிட்டு 1000 வெள்ளி கட்டியாச்சு. அப்புறம் ரிஜிஸ்டர் ஃபீஸ் 100 வெள்ளி. அதுக்கப்புறம் அவங்களோட எனக்கு சால்வ் ஆகலை. அவனுங்க ஃபோன் அடிக்க தான் ஆரம்பிச்சிட்டானுங்க. 18 பேர் மொத ஒரு ஆள் 4,000 வெள்ளி. அதுக்கப்புறம் 3,000 வெள்ளி. அதெல்லாம் அப்படியே தம்பாவி இவ்வளோ எண்ணி சொன்னாங்க. அல்ல 17,000 வெள்ளிக்கிட்ட குறைச்சி பேசி நான் ஏற்கனவே ஒரு ட்ரிப் இங்கே வந்திருக்கேன். வேறு ஒருத்தவங்களோட இது மூலிமா வந்திருந்தேன். ஸோ அவங்களோட சால்ஃபாவி வந்துருச்சு. ஸ்லாங்கூர் ஷஷ்டா உதவி அமைப்பின் சேவையை பெற விரும்புவோர் திரையில் காணும் அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அதனை தவிர ஷஷ்டா குறைந்த விலையில் மருத்துவ சேவையையும் வழங்குவதாக ராம்ஜி சொன்னார். இளைஞர்கள் ஒரு நாட்டின் எதிர்காலம். அவர்கள் திறன் பெற்றவர்களாக இருந்தால் மட்டுமே ஒவ்வொரு நாடும் மேன்மையடையும். அந்த விழிப்புணர்வை உலகுக்கு எடுத்துணர்த்தும் விதமாக ஜூலை 15ஆம் தேதி உலக இளைஞர் திறன் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த சிறப்புக்குரிய தினத்தில் சவால்கள் பலவற்றை கடந்து மாணவர்களின் நலனுக்காக பாடுபடும் ஆசிரியர் குறித்த தகவல்களுடன் செய்தியாளர் தேன்மொழி முனியாண்டி. எளிய சூழலில் வளர்ந்து தமது தாயாரின் ஆசையை நிறைவேற்ற அரும்பாடுபட்டு குடும்பத்தின்
முதல் பட்டதாரியாக உருவானார் இவர். சபாவின் உட்புற பகுதியில் அமைந்துள்ள ஒரு தொடக்கப் பள்ளியில் தற்போது மலாய் மொழி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் செகு வீன் என சமூக ஊடகங்களில் மிகவும் அறிமுகமான ரவீன்ராஜ். என் தாயார் வந்து டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ள கடந்து போகிறாங்க. அந்த கடந்து போன பிறகு அப்பயும் இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு கடையில் மங்கு கோலைகள்லாம் கழுவி அதில் கிடைக்கிற பணத்தை எனக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க படிக்கணும்னு சொல்லி. நான் பசியாக இருந்தேன்னா கூட அவங்களுக்கு தெரியும், அவங்க எனக்கு காசு அனுப்பி என்னை படிக்க வைத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு என்னை படிக்க வைத்த என் தாயாருக்கு இந்த வேலை நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என் தாயாரோட பெரிய கனவு என்னென்னா என்னை ஒரு ஆசிரியர் ஆக்குறது. நான் ஆசிரியர் ஆகணும்னு நான் ஆசைப்படலை, என் தாயாரோட மிகப்பெரிய ஒரு ஆசை. கற்றல் கற்பித்தலில் இந்த ஆசிரியர் கையாளும் அணுகுமுறையே வேறு. Wahai murid-murid, apa kabar di sana? Bertemu kembali bersama Cikgu Bing. ஆம், இசைக்கருவிகளை கொண்டும் நடனமாடியும் மாணவர்களுக்கு இவர் மலாய் மொழி பாடங்களை கற்பித்து வருகிறார். முதலாவது மாணவர்களுடைய கற்றல் திறன், அவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் சரிசமமாக இருக்காது. இவர்களுக்கு ஏ மாணவர்களுக்கு இருக்கிற அந்த கற்றல் திறன் பி மாணவர்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்காது. அதனால இந்த வித்தியாசமான இப்படிப்பட்ட கற்றல் முறைகளை கையாள வேண்டியது ஒரு ஆசிரியரோட கடமை. சப்ஜெக்ட்ஸ், வெவ்வேறான பாடங்கள். இப்போ மேத்தமேட்டிக் பாடத்துல நீங்க போய் கதை சொல்ற மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா மாணவர்களுக்கு புரியாது, அவர்களுக்கு என்னடா நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது. அதனால வெவ்வேறு பாடங்களுக்கு வெவ்வேறான டீச்சிங் மெத்தட்ஸ் தேவைப்படுகிறது. வெவ்வேறான வகையில எப்படிலாம் மாணவர்களை ஈர்க்க முடியுமோ அவங்க வழியிலேயே போய் அவங்க எதிர்பார்க்கிற வழியை நீங்க கற்றுக் கொடுக்கும்போது நிச்சயமா மாணவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். தமது பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி அனைவரும் பயனுற வேண்டும் என்ற நோக்கத்துடன் சமூக ஊடகங்களிலும் பார்ப்பவர்களை கவரும் வண்ணம் இவர் மலாய் மொழி நுணுக்கங்களை கற்பித்து வருகிறார். மாணவர்கள் சுலபமா ஏற்றுக்கொள்றாங்க, ஆர்வம் காட்டுறாங்க. இந்த சமூக ஊடகங்களில் போடுகிற இதை படித்து கொடுக்கிற பாடத்துல இன்னும் அதிகமா ஆர்வம் காட்டி அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை பதிவு செய்து, அதாவது டவுன்லோட் செய்து அதுக்கப்புறம் வந்து அதை திரும்ப திரும்ப பார்த்து ரிவிஷன் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலிமா இன்னும் அதிகமாக அவங்க வந்து புரிந்து கொள்றாங்க. மாணவர்களுக்கு மட்டும் கற்றுக் கொடுக்காமல் எல்லாருக்குமே, காமன் பீப்புள், எவ்ரிபடி, ஓகே, சொசைட்டியில் இருக்கிற எல்லாருமே இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிற ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுறாங்க. இவரின் கற்றல் கற்பித்தல் முறைக்கு மாணவர்கள் இணங்குகின்றனரா என வினவிய போது நிச்சயமாவே மாற்றம் இருக்குதுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்பதான் ஆர்வமா இருக்கிறாங்க. சார் இன்னும் கொஞ்சம் கற்றுத் தரீங்களா, சார் இன்னும் கொஞ்சம் பேசுறீங்களா, சார் இதை பத்தி சொல்றீங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் பள்ளிக்கூடத்துல கற்றுக் கொடுக்குற விஷயத்தை வந்து புரியலன்னா கூட நான் வீடியோஸ் பண்ணி கற்றுக் கொடுக்கும்பொழுது அது அதிகமாக அவங்க புரிந்து கொள்ற ஒரு மாற்றத்தை நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு நான் சிம்பிளான் ஜெனிஸ் கத்த அட்ஜெக்டிவ் அப்படின்னு நான் பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுத்ததுக்கும் இப்போ வீடியோவில் பாட்டு பாடி கற்றுக் கொடுக்கறதுக்கும் மாணவர்கள் அந்த பாட்டை பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. 9 விதமான கத்த அட்ஜெக்டிவ் என்னன்னு அவங்களால மனப்பாடமாக சொல்ல முடியுது. வாயால் சொல்லி கொடுத்து ஒயிட் பால் எழுதி சொல்லி கொடுத்ததுக்கு காட்டிலும் நான் ரேப் பரிபாஷா, ஒரு ரேப் பண்ணி பாட்டை வந்து சொல்லி செய்யணும்னு சொல்லுவோம் இல்லையா, சொல்லி செய்ய நான் கற்றுக் கொடுக்கும்போது அதோடைய தாக்கம் பெரிய விதமான ஒரு தாக்கம் அநேக மாணவர்களுக்கு அது கொண்டு போய் சேர்ந்து எஸ்பிஐ மாணவர்கள் வரைக்கும் அதை நான் மனப்பாடம் பண்ணேன் சார், என்னுடைய பரீட்சையில் அதை நான் பயன்படுத்தினேன் சார்னு சொல்கிறப்ப இந்த சமூக ஊடகத்தில் போடுகிற ஒவ்வொரு காணொலிக்கும் நிச்சயமாகவே அதோடைய பலன் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏழ்மையான சூழலில் வளர்ந்த செகுவின் இன்று தம்மை போன்ற இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். மலாய் மொழி மீது இவருக்கு இருந்த ஆர்வமும் கற்றல் கற்பித்தல் முறையில் இவர் கையாண்ட புத்தாக்கமும் குறுகிய காலத்தில் இவருக்கு டேவான் பஹாசடன் புஸ்தகாவின் அதிகாரப்பூர்வ டிக்டாக் சமூக ஊடக படைப்பாளி எனும் பெருமையை தேடித் தந்துள்ளது. இவரை போன்று ஒவ்வொரு இளைஞரும் தங்களது திறனை வெளிக்கொணர்ந்து அதை இளைய சமூகத்திற்கும் கொண்டு சேர்ப்பதன் வழி நாட்டை வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்ல முடியும் என்பது திண்ணம்.
விண்ணில் பாய்ந்தது சந்திராயன் 3. நிலவில் ஆய்வு மேற்கொள்ளும் பொருட்டு இந்தியா அந்த ஆய்வுக்கலத்தை பாய்ச்சியிருக்கிறது. ஆளில்லாமல் பயணிக்கும் அது 40 நாட்களில் நிலவை தொடும் என்பது விஞ்ஞானிகளின் கணிப்பு. ஆந்திர பிரதேசம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து உள்ளூர் நேரப்படி நேற்று பிற்பகல் 2:35 மணிக்கு LVM-3M4 ரக ராக்கெட் மூலம் சந்திரயான் 3 விண்ணுக்கு புறப்பட்டது. நிலவுக்கான பயணத்தை அதிரடியாக தொடங்கியிருக்கும் அந்த ஆய்வுக்கலம் இதுவரை நல்ல நிலையில் இருப்பதை இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்திய விண்வெளி வரலாற்றில் சந்திரயான் 3 ஒரு புதிய மைல்கல். பாரத திருநாட்டின் விஞ்ஞானிகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டினார். மிக குறைந்த செலவுகளுடன் உருவாக்கப்பட்டிருக்கும் சந்திரயான் 3 ஆய்வுக்கலம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நிலவில் இறங்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. நிலவில் தத்தம் ஆய்வுக்கலங்களை பாதுகாப்பாக தர இறக்கிய நாடுகள் இப்போதைக்கு 3 மட்டுமே. ரஷ்யா, அமெரிக்கா, சீனா ஆகியவை அவற்றுள் அடங்கும். 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவும் அந்த பந்தயத்தில் இணைந்த வேளை கெடுவாய்ப்பாக அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. அதிர்ந்தது ஸ்ரீஹரிகோட்டா. ராக்கெட்டின் பேரிரைச்சலால் அன்று, மக்களின் ஆரவாரத்தால். கூச்சல்களுடனும் கரகோஷங்களுடனும் மிகவும் பிரம்மாண்டமாக விண்ணுக்கு பறந்தது சந்திரயான் 3. அந்த வரலாற்று பூர்வ நிகழ்ச்சியை நேரில் கண்டு களிக்க அங்கு பெரும் படை திரண்டது. For the community, I think this is one of the events where it imparts a lot of knowledge to people. So I think this is also one of the biggest events that we were looking forward for all these days. So yeah, I'm very exhilarated to watch the launch. That the last Chandrayaan 2 was supposed to be a huge hit, but due to the software glitch, we couldn't send it to the moon, and it was a big disappointment in this country, primarily because this particular launch is such that the satellite is being changed. It's being moved towards the south pole of the moon. It's something that's never been done before, primarily to see if there is water and other resources that are actually available. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு வலுப்பட வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகள் விரைந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பெய்ஜிங் வலியுறுத்தியது. இரு நாடுகளின் பரஸ்பர நன்மைக்கும் அது வித்திடும் என சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரிடம் எடுத்துரைத்தார். மேம்பாடு, வளப்பம் ஆகியவற்றில் சீனாவும் இந்தியாவும் உலக நாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றன. எனவே பகைமை பாராட்டுவதை விடுத்து இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். எல்லை தகராறும் தீரா சிக்கலாகவே இருக்கிறது. எனவே இரு தரப்புகளும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அதற்கு சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும். இவ்வேளையில் சீன நிறுவனங்கள் மீது இந்தியா அண்மையில் விதித்த தடை குறித்து கவலை தெரிவித்த வாங் யி அவ்விவகாரத்தில் பெய்ஜிங்குக்கு மட்டும் பாராமுகம் காட்டப்படுவதாக சாடினார். அதற்கு பதிலுரைத்த சுப்பிரமணியம், விரைவில் பிணக்குகள் களையப்படும் என்றும் இருவழி உறவு அடுத்த கட்டத்துக்கு இட்டுச் செல்லப்படும் என்றும் உறுதியளித்தார். எல்லை தகராறை முடிவுக்கு கொண்டுவர சிறப்பு கூட்டம் நடத்தவும் இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் இணக்கம் கண்டனர். தென்கொரியாவில் பெய்த அடைமழைக்கு குறைந்தது 22 பேர் பலியானார்கள். 14 பேரின் நிலை தெரிய வராதிருக்கிறது. பாதுகாப்பு காரணமாக குடியிருப்புகளை விட்டு ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டனர். அடைமழையை தொடர்ந்து பல இடங்களில் மண் சரிந்தது. அணைக்கட்டு ஒன்றும் உடைந்ததாக செயலாக்க தரப்பு தகவல் வெளியிட்டது. நாடு முழுவதும் 1567 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றனர். வட சுங்சியோங் மாகாணத்தில் உள்ள அணைக்கட்டில் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரிப்பதால் அந்த எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பயணிகளின் பாதுகாப்பு கருதி மின்னல் வேக ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக கொரிய ரயில் நிறுவனம் அறிவித்தது. மீட்பு பணிகளில் களமிறங்கும்படி பிரதமர் ஹன் டுக்-சூ ராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். பனிக்கூழ் விரும்பாதவர்கள் இருக்க முடியுமா? சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் ருசித்து உண்ணும் தின்பண்டம். மனிதர்கள் மட்டுமல்ல, இப்போது நாய்களுக்கும் பிடித்த உணவாகியிருக்கிறது ஐஸ்கிரீம்.
எத்தனை காலத்துக்குத்தான் ஒரே உணவை கொடுப்பது? அவற்றுக்கும் மாற்றம் தேவைப்படும் அல்லவா? அந்த நல்லெண்ணத்தில் உதித்ததுதான் இந்த மாறுபட்ட முயற்சி. மனிதர்கள் சாப்பிடும் அதே பனிக்கூடை நாய்களுக்கும் தயாரித்து வருகிறார் பிளின் பிளின் கடை உரிமையாளர் ஃபராஸ். ஜெர்மனி பெர்லினில் உள்ள இவரின் ஐஸ்கிரீம் கடையில் தயிர், பாலாடை கட்டி, வாழைப்பழம், ஸ்ட்ராபெர்ரி, முள்ளங்கி என பற்பல சுவைகளில் பனிக்கூழ்கள் கிடைக்கின்றன. மனிதர்கள் மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் எப்படி? எங்களுக்கும் வேண்டும் என நாய்கள் ஏங்கி நிற்பதை பல முறை கவனித்திருக்கிறார் ஃபராஸ். நாய்களின் அந்த ஏக்கத்தை போக்கவே சிறப்பு பனிக்கூழ்களை தயாரித்து அவற்றுக்கு வழங்குகிறார். விலங்குகளுக்கு ஞாபக சக்தி அதிகம் என கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஐஸ்கிரீம் ருசி கண்டு மீண்டும் மீண்டும் அந்த கடைக்கு வருகின்றனவாம் நாய்கள். பாலியல் துன்புறுத்தல் தொடர்பில் டாட்ஜ்பால் விளையாட்டு பயிற்றுனர் மீது போலீஸ் புகார் செய்யப்பட்டது. அவருக்கு எதிராக செயலாக்க தரப்பு விசாரணையை முடுக்கிவிட அந்த போலீஸ் புகார் செய்யப்பட்டதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ தெரிவித்தார். உயர்நெறி அற்ற அவரது செயல் குறித்து அமைச்சரவையும் புலனாய்வை மேற்கொள்வதாக அமைச்சர் கூறினார். அடுத்த வாரம் தொடர்புடைய தரப்புடன் பேச்சுகள் நடத்தப்படும் என்றார் அவர். தொடக்கப்பள்ளி மாணவியிடம் டாட்ஜ்பால் பயிற்றுனர் தகாத முறையில் நடந்து கொண்டதாக ஊடகங்கள் அண்மையில் வெளியிட்ட செய்தி தொடர்பில் அவர் கருத்துரைத்தார். பினாங்கு படாங்கோத்தாவில் தேசிய இளைஞர் நாள் கொண்டாட்டத்தையும் மாநில நிலையில் ரக்கான்முடா நிகழ்ச்சியையும் தொடக்கி வைத்த ஹனா ஊடகத்தாரை சந்தித்தார். இதற்கிடையில் தொடர்புடைய பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க புறப்பாட நடவடிக்கை பிரிவிடமிருந்து மலேசிய டாட்ஜ்பால் சங்கத்துக்கு புகார் கிட்டியதாக அதன் தலைவர் டத்தோ வி ராதாகிருஷ்ணன் கூறினார். பாதுகாப்பான விளையாட்டு பயிற்சி நடைமுறை தொடர்பில் ஹனாவுடன் கலந்துரையாடப்படும் என அவர் கோடி காட்டினார். தேசிய மின்னலோட்ட வீராங்கனைகள் வெளிநாடுகளில் பயிற்சியை தொடர வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். அனைத்துலக அரங்கில் மிளிரும் அதே வேளையில் அந்த விளையாட்டில் நாடு போட்டியாளர்கள் பற்றாக்குறையை எதிர்நோக்கக்கூடாது. நாட்டின் முன்னாள் மின்னலோட்ட வீராங்கனை டத்து மும்தாஸ் ஜாஃபா அவ்வாறு அறிவுறுத்துகிறார். இதற்கு முன்னர் ஏற்பாடு செய்யப்பட்ட போட்டிகளில் மலேசிய மின்னலோட்ட வீராங்கனைகள் சிறந்த அடைவு நிலையை வெளிப்படுத்தியிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். அயல் நாடுகளில் பயிற்சியை தொடர்வதன் மூலம் அவர்கள் தங்களது திறமையை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள முடியும் என டத்து மும்தாஸ் நம்புகிறார். போட்டியாளர்களை மேம்படுத்துவதில் அனைத்து மாநிலங்களும் உரிய கவனம் செலுத்துகின்றன. அதன் வாயிலாக தேசிய அரங்கில் மின்னலோட்ட வீராங்கனைகள் அதிகமானோரை காண முடிவதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். ஆர்சனல் வசமானார் யூரியன் டிம்பர். அந்த நெதர்லாந்து தற்காப்பு வீரரை தி கன்னர்ஸ் நீண்ட கால அடிப்படையில் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. அவரின் வரவால் கடந்த பருவத்தில் தவறவிட்ட பிரீமியர் லீக் பட்டத்தை புதிய பருவத்தில் கைப்பற்ற முடியும் என ஆர்சனல் நம்புகிறது. ஐஎக்ஸ் ஆம்ஸ்டர்டாம் அணியில் மிளிர்ந்த 22 வயதான டிம்பரை 4 கோடி யூரோவில் அந்த இங்கிலீஷ் அணி ஒப்பந்தம் செய்தது. ஆர்சனல் அணியிலும் மிளிர்ந்தால் அவருக்கு கூடுதலான 50 லட்சம் யூரோவை வழங்கவும் அது ஆயத்தமாக உள்ளது. 121 முறை ஐஎக்ஸ்காக களம் கண்டிருக்கும் டிம்பர் அந்த டச் அணி அந்நாட்டின் எரிடிவிசி முதன்மை லீக் பட்டத்தை 2 முறை வெல்ல உதவியிருந்தார். மேலும் கடந்த ஆண்டு உலகக்கிண்ண போட்டியில் காலிறுதிச் சுற்று வரையில் முன்னேறியிருந்த நெதர்லாந்து அணியிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். கொன்றை வேந்தன் நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். நல்லோர் நட்பு இல்லாமல் போனால் வாழ்வில் துன்பம் ஏற்படும் என நினைவுறுத்துகிறார் ஔவை பிராட்டியார். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. மலேசிய மடானி தெக்கட் பெர்படுவான் பெனோஹி ஹரப்பன்.